சைக்கிளோட காலிங் பெல் சத்தத்தை கேட்டு அன்பு திரும்பிய போது அவனோட கண்ணும் அழகியோட கண்ணும் நேருக்கு நேராக மோதிச்சு. மோதினதில் ரெண்டு பேருக்கும் இடையில காதல் பரிமாறப்பட்டுச்சு. நைட்டு முழுதும் அன்பு யோசிச்சுக்கிட்டே இருந்தான், அந்த கண் எவ்வளோ அழகாக இருந்துச்சு, இது நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக கூட வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். ஆனால் அது யார் என்னன்னு தெரியல அப்படிங்கிற விஷயமும் அவன் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருந்தது. அவன் படித்த பள்ளியில் அவனுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருந்தாங்க அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். அவன் அந்த பள்ளியில் தான் படித்து இப்போ பார்த்தீங்கன்னா காவலர் பயிற்சியில் சேர்ந்து அதுக்கு தேர்வாகிவிட்ட நிலையில் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸை எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சிறப்புரையாற்றணும் அப்படின்னு சொல்லி அழைச்சிருந்தார். அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் கிளம்பிகிட்டு இருந்தான். கிளம்பி அங்கே போய் அந்த சிறப்பான அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று அமர்ந்திருக்கும்போது அவனை வரவேற்கிற விதமாக அந்த ஸ்கூலில் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தினாங்க. அங்கே அழகிய பெண்கள் நடனமாடினாங்க, குழந்தைகள் கட்டுரைகளும் படித்தாங்க. அதையெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப மகிழ்ந்து போனான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ரொம்ப மிகவும் அழகாக நடனமாடினா. ஸோ அவளை பாராட்டி அந்த ஸ்கூலில் இருக்க ஒரு டீச்சர் பேசினாங்க. அப்போ அந்த பொண்ணு எந்திரிச்சு நின்று அவங்களுக்கு வணக்கம் சொன்னான். ஆடினப்போ கூட அவன் கவனிக்கலை. ஆனால் எந்திரிச்சு நின்று வணக்கம் சொன்னப்போ அவன் முன் வரிசையில் தான் உட்காந்துருந்தா. அவளோட கண்ணை பார்த்ததும் அவனுக்கு சட்டுன்னு மனசில் ஒரு மின்னல் பாஞ்சிச்சு. அன்னைக்கு பார்த்தா அதே கண்ணு தானே இது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு மின்னல் பாஞ்சாலும் கூட அந்த இடத்துல அவனுக்கு ஒரு மனசில் ஒரு வலியும் ஏற்பட்டுச்சு. ஏன்னா அந்த மிஸ் சொன்னது 10ஆம் வகுப்பு மாணவி அழகி அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்கு திடீர்னு மனசில் எல்லாமே ஒரு இருளடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு திரும்பிட்டான். திரும்பினதுலேருந்து அன்பு அவனை நினச்சி ரொம்ப அவமானப்பட்டுக்கிட்டான். இந்த சின்ன வயசு பொண்ணு மேலே நம்மளுக்கு இப்படி ஒரு எண்ணம் தோணுச்சே, இந்த ஸ்கூலில் நம்மளை ஒரு சிறப்புரை ஆற்றலுக்கு கூப்பிட்ருக்காங்க, ஆனால் நம்மளோட எண்ணம் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப நொந்துட்டான். சரி, நம்மளோட பணியை இனி சிறப்பாக செய்யணும், நம்ம மனசில் இருக்கிறது எப்படியோ அந்த பொண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கே இருந்தால் நம்மனாலேயோ இல்லை அந்த பொண்ணுக்கு ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் வேற ஊருக்கு புறப்பட்டு போயிடுறான். போய் அவன் காவலராகி பல மெடல்களை வாங்கி நல்லா அவன் பணியை சிறப்பாக செஞ்சுட்ருந்தான். சில வருடங்களுக்கு பிறகு அவனோட சொந்த ஊருக்கே அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அவன் அவனோட வேலையை பார்த்துட்ருக்கும்போது ஒரு குடிகாரன் ரோட்டில் குடிச்சிட்டு ரொம்ப பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தான். அதை பார்த்த அன்பும் அவனோட இந்த சக ஊழியரும் அவனை அடிக்க தொடங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு அவனோட நடத்தை இருந்தது. அப்போ பார்த்தா வேகமாக ஒரு பெண்மணி அடிக்காதீங்க, அவர் என்னோட கணவர் தான், அவர் இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது, என்னோட வாழ்க்கையே அவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் கண்ணீர் மல்கிய அவள் அழுகிறா. அப்போ அன்பு கூட இருந்த அந்த இன்ஸ்பெக்டர் அவளை வார்னிங் பண்ணி, இந்த மாதிரிலாம் இன்னொரு தடவை நடந்துச்சுன்னா இனி உன் புருஷனை நீ பார்க்கவே முடியாது, ஒழுக்கமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவனையும் மிரட்டி அனுப்பிச்சி விட்றாங்க. அப்போ பார்த்த அவனுக்கு மனசெல்லாம் ரொம்ப வலி எடுத்துருச்சு. ஏன்னா அது வேற யாருமே இல்லை, அழகி தான். அழகியை பார்த்த அவனுக்கு ஒரு மாதிரி மனசு கனத்து கண்களில் நீர் வர்ற நிலை இருந்தாலும் அவன் தன்னுடைய சீருடைக்கு ஏற்ப ரொம்ப கரெக்டாகவே நின்றுட்டு தான் இருந்தான் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை யோசித்த மாதிரி அவனால் ஈவினிங் அவனோட வேலையை கூட செய்ய முடியாமல் வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் வெளியில் போனால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி காலார நடந்து போக ஆரம்பிச்சிட்டான். அந்த இயற்கை சூழல் ரெண்டு பேர்த்தையும் மீட் பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துச்சு. அழகியும் அந்த சைடு தான் வந்தான். அழகியை பார்த்த அவனுக்கு திடீர்னு ஒரு மாதிரி அவன் அந்த இடத்துல நிற்க ஆரம்பிச்சிட்டான். அவனை பார்த்த அழகியும் அதே இடத்துல நிற்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவனே தானாக பேச ஆரம்பித்தான். அழகியை பார்த்தியா, படிக்கிற வயசில் கரெக்டாக படிக்கணும் அப்படின்னு நினச்சனால தான் நான் உன்னை விட்டே வந்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். எனக்கு தெரியும் நீங்கள் என்னை விரும்பினீங்கன்னு, ஆனால் நீங்கள் அதை வார்த்தையால் சொல்லலை, உங்கள் கண்ணே பேசுச்சு. ஆனால் நீங்கள் பார்த்தப்ப கூட எனக்கு எதுவுமே மனசில் தோணலை. ஆனால் நீங்கள் எப்போ ஸ்கூல் ஃபங்க்ஷனில் பேசுனீங்களோ அப்போவே எனக்கு உங்கள் மேலே ரொம்ப அன்பு வந்துருச்சு அப்படின்னு அவள் சொல்ல ஆரம்பித்தான். ஆனால் அவன் என்ன சொன்னான்னா, அது படிக்கிற வயசு, உனக்கு என்ன வயசு அப்போ, எனக்கு என்ன வயசு,
படிக்கிற வயசில் அதெல்லாம் வரக்கூடாது. அதனால தான் நான் அந்த ஊரை விட்டே கிளம்பி வந்துட்டேன். இப்போ கூட நீ வந்து ஒரு மெச்சூரிட்டி ஆகி கல்யாண வாழ்க்கையில் வந்தனால தான் இதை கூட நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஆமாம், நான் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஆனதுக்கு நான் அந்த வயசில் எனக்கு காதல் வந்தது மட்டும் காரணம் கிடையாது, நீங்களும் தான் ஒரு காரணம் அப்படின்னு அவன் வந்து கண்ணீர் ததும்ப சொல்கிறத கேட்டு அவனுக்கு வந்து அதிர்ச்சியாயிருச்சு. என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அவளை பார்க்க ஆரம்பித்தான். ஆமாம், நான் உங்களை அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் வந்து ரொம்ப பிடிச்சி உங்கள் வீட்டுக்கு தேடி உங்களை பார்க்குறக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் அலைய ஆரம்பித்தேன். உங்களோட ஃபோன் நம்பர் யாருக்கிட்டையாவது கிடைக்காதான்னு அக்கம் பக்கத்துலலாம் விசாரிக்க ஆரம்பித்தேன். அதையெல்லாம் பார்த்த எங்கள் அப்பா வந்து என்னோட நடத்தை சரியில்லைன்னு சொல்லி என்னைய கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. யாரோ ஒருத்தனுக்கு போய் வாக்கப்படு அப்படின்னு சொல்லி. நான் வந்து உங்கள் மேலே உண்மையாக அன்பு வச்சது தப்பா? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? என் வாழ்க்கை இப்படி மாறிடுச்சு. உங்களை விரும்பினேன். ஒரு வார்த்தை நீங்கள் வந்து நீ நல்லா முன்னேறு, அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில் வரேன்னு சொல்லியிருந்தா நான் அதே மாதிரி ஆயிருப்பேனே. ஆனால் வந்து நான் எந்த தப்புமே பண்ணலை. ஆனால் என்னோடய வாழ்க்கையே எப்படி ஆயிடுச்சு? என்னோடய வாழ்க்கையில் எல்லாருமே சுயநலவாதிக தான் அப்படின்னு சொல்லி அவள் அழுதுகிட்டே ஓடுறா. ஓடும்போது அந்த வானமும் சேர்ந்து அவளுக்காக கண்ணீர் விடுது. அவளை பேசிட்டு போன அவளை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அன்பு. அந்த அதிர்ச்சி இன்னும் அவன் கண்ணில் மாறாமல் வெகு நேரம் அதே இடத்துல அவன் நின்றுக்கிட்டும் இருந்தான்.